அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரே ஒரு தேவை இருக்கின்றது. ஷைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஷைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டால் நாம் அதிகமான இபாதத்துக்களை அல்லாஹ்வினுடைய தௌஃபீக்கை கொண்டு செய்து கொள்ள முடியும். அந்த ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு திக்ரை 100 முறை கூறுங்கள். 100 முறை இந்த திக்ரை கூறினீர்களாக இருந்தால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு மட்டுமல்ல, அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தில் 4 வகையான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த செய்தி புகாரியின் நன்மொழி தொகுப்பில் 6403வது செய்தியாகவும், முஸ்லிமின் நன்மொழி தொகுப்பில் 2691வது செய்தியாகவும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். எப்படி தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபீ யௌமின் மிஅத மர்ரா. யாரொருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையை 100 முறை, நாளொன்றுக்கு 100 முறை கூறுவாரோ இவருக்கு 4 வகையான நன்மைகள் கிடைக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதில் முதலாவது வகை என்ன தெரியுமா? கானத் லஹு அதுல அஷ்ரி ரகாப், அவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்குமா? யாரொருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த வாசகத்தை ஒரு நாளில் 100 முறை கூறுவாரோ இவருக்கு 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தில் அடிமைகளை விடுதலை செய்வதென்பது மிகப்பெரிய நன்மைக்குரிய காரியமாகும். ஏனென்றால் அடிமைகளை விடுதலை செய்வதென்பது எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமான நாட்கள். அல்லாஹ்விற்கு எந்த அமலை செய்தாலும் அது மிக விருப்பத்துக்குரிய அமல். அதில் நாம் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மைகளை நாம் அடைவோமாக இருந்தால் சுபஹானல்லாஹ், சற்று சிந்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களை நரகத்திலிருந்து முற்றாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த திக்ரை நாம் 100 முறை கூறுகின்ற போது. இரண்டாவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள்? வ குதிபத் லஹு மிஅத்து ஹஸனா. யாரொருவர் இந்த திக்ரை 100 முறை கூறுவாரோ இரண்டாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்ன தெரியுமா? 100 நன்மைகள் எழுதப்படும். 100 நன்மைகள் அவருக்காக எழுதப்படும். அதே போன்று வ முஹியத் அன்ஹு மிஅத்து ஸய்யா, அதே போன்று இவரை விட்டும் 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 100 பாவங்கள் இவரை விட்டும் மன்னிக்கப்படும். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சிறப்பு என்ன தெரியுமா? வகானத் லஹு ஹிர்ஸம் மினஷ் ஷைத்தான், அவருக்கு ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கின்றது அன்றைய நாள் முழுவதும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. இந்த வார்த்தையை யாரொருவர் 100 முறை கூறுவாரோ இவரை விட நன்மை செய்தவர் யாருமே இல்லை, இதைவிட அதிகமாக கூறியவரை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிலும் அல்லாஹ்விற்கு விருப்பமான இந்த நாட்களில் அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் கூறி ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் பெற்று ஏனைய அமட்களையும் அதிகமாக செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 4 சிறப்புகளையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் 100 தடவையோடு நாம் நிறுத்தி விடாமல் அதிகமாக கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் அதிகமாக கூறுவாரோ அவரை இவர் நன்மை செய்தவர் இந்த நாளில் எவருமே இருக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு அற்புதமான செய்தி, ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த திக்ரை, இந்த வார்த்தையை அதிகமாக என்னுடைய நாவினூடாக கூறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள வேண்டும்.